இந்த போட்டி குறுகிய காலத்தில் தான் முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து மற்ற கல்வி மாவட்டங்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. இந்த குறுகிய காலத்திலும் மாணவர்களுடைய திறனை நினைத்து மிகவும் பெருமையாக உள்ளது. போட்டி என்பதற்கு ஒரு கால இடைவெளி தேவை. ஆனால் தற்பொழுது போட்டிகள் அனைத்துமே குறுகிய கால இடைவெளியில் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக தான் கூறப்படுகிறது. ஆகவே அந்த குறுகிய கால இடைவெளியிலும் நம்முடைய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து வகை பள்ளி மாணவர்களும் போட்டியில் மிகவும் ஆர்வமாகவும் சிறப்பாகவும் பங்கேற்று தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கு முனைப்பாக உள்ளனர் என்பதை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக உள்ளது. கல்வி சார்ந்த செயல்பாடுகள் அனைவருக்குமே இயல்பான ஒன்று. இந்த கல்வி சாராத தனித்திறன் செயல்பாடுகளை தெரிவிக்கும் விதமாக இந்த போட்டிகள், பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி, ஓவிய போட்டியாக இருந்தாலும் சரி, இசை போட்டியாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையான திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய போட்டிகள் அனைத்திலுமே மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தும் போதுதான் உங்களுடைய பன்முகத்தன்மை அனைத்து நிலைகளிலும் வெளிப்படுத்தப்படும். தற்பொழுது குறிப்பாக இந்த பொதிகை தொலைக்காட்சி மூலம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் போது நம்மளுடைய மாவட்டத்தில் மட்டுமன்றி இந்தியா முழுவதற்கும் உங்களுடைய திறன்களானது வெளிப்படுத்தக்கூடிய சூழலில் தற்பொழுது நீங்கள் உள்ளீர்கள். ஐயா அவர்கள் ஏற்கனவே கூறியது போல் எல்லா மாணவருடைய பேச்சு போட்டியும் ஒளிபரப்பப்படும் என்று கூறினார்கள். ஆகவே இத்தருணத்தில் ஐயாவிற்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் மாணவர்கள் முதல் பரிசோ, இரண்டாம் பரிசோ, மூன்றாம் பரிசோ வாங்குவதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இருந்த போதிலும் தங்களுடைய அந்த திறனானது அனைவர் முன்னிலையும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அவா அனைவருக்குள்ளே இருக்கும். ஆகவே அந்த மாணவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக ஐயா அவர்கள் அனைவருடைய பேச்சும் ஒளிபரப்பப்படும், ஒவ்வொரு வாரம் ஒளிபரப்பப்படும் என்று கூறியது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக உள்ளது என்பதை தருணத்தில் கூற விளைகிறேன். நமது மத்திய அரசின் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் சார்பாக மதுரை மாவட்டத்திலே பழமையும் பெருமையும் சிறப்பும் வாய்ந்த நமது மதுரை மண்ணிலே இன்று நமது மதுரை மாவட்டத்தின் பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த அனைத்து குழந்தைகளையும் அழைத்து முதுபெரும் அறிஞர், ஞானி, மக்களுக்காக தன்னையே உருக்கி கொடுத்தவர், நாம் அனைத்து இந்திய உள்ளங்களிலும் நிறைந்து இருப்பவர், நாம் 125வது பிறந்த நாள் சீரும் சிறப்போடும் எழுச்சியோடும் கொண்டாடுகிற டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவாக இன்று இது மிகப்பெரிய திருவிழா போல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்களை எல்லாம் முதலில் வாழ்த்த வேண்டும். ஏனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நான் கேள்விப்பட்டவரை இதுதான் முதல் முறை. மாவட்டம் ரீதியாக சென்று அந்தந்த மாவட்டங்களிலே மாணவர்களை அழைத்து அந்த 15 தலைப்புகளை கொடுத்து நம்ம இந்தியாவின் சட்ட சிற்பி, நாட்டின் சிற்பியாக இன்றளவும் திகழ்ந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கௌரவிக்கும் வகையிலே அவர் ஆற்றிய சேவை மக்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே, வருகிற இளைய சமுதாயத்தின் மத்தியிலே கண்டிப்பாக தெரிய வேண்டும். அவருடைய தியாகம் எல்லோருக்கும் அறியப்பட வேண்டும் என்ற மிக முக்கிய அந்த குறிக்கோளுக்காக இங்கு இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அனைத்து மாணவர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். உங்களுக்கு மிகுந்த திறமைகள் பல உண்டு. ஏற்கனவே என்னுடைய மாவட்ட கல்வி அலுவலர் உசிலம்பட்டி அம்மா சொன்னார்கள், மாணவர்களுக்கு இவர்கள பல திறமைகளிலே இந்த பேச்சு திறமையை வெளிப்படுவதிலே இந்த புதிய தொலைக்காட்சி காட்டுகிற முனைப்பு உண்மையிலேயே மிகுந்த பாராட்டுக்குரியது. நமக்கெல்லாம் தெரியும், அண்ணல் அம்பேத்கர் அவரை பற்றி யாருமே சொல்ல தேவையில்லை. இன்று பள்ளியிலே முதல் வகுப்பு படிக்கிற குழந்தை உட்பட எல்லோருக்கும் அவரை பற்றி நன்றாக தெரியும். காரணம், அவர்தான் நம்ம நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர். சுதந்திர இந்தியாவின் அமைச்சரவையின் முதல் சட்ட அமைச்சர், அந்த குழுவின் தலைவர். பகலாக உணவை பார்க்காமல், தூக்கத்தை பார்க்காமல், அவருடைய சுகத்தை பார்க்காமல் இந்த நாட்டிற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சமூக நீதிக்காக போராடியவர். அவர் குழந்தை பருவத்திலே
பள்ளிக்கு சென்ற சமயத்திலே அந்த காலத்தில் மிக அதிக வேறுபாடுகள் உண்டு. இவர் மனரீதியாக பாதிக்கப்பட்டு தந்தையிடம் ஒரு நாள் வந்து சொல்லுவார், இன்னும் இந்த குழந்தைகள் மத்தியிலே பாருங்கள், குழந்தைகள் என்றாலே கொண்டாட வேண்டியவர்கள், குழந்தைகள் என்றாலே பரிசுத்தமானவர்கள், புனிதமானவர்கள், மகிழ்ச்சிக்குரியவர்கள், எந்த பாகுபாடுமே இல்லாதவர்கள் குழந்தைகள். குழந்தைகள் மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களும் அனைத்து உயிரினங்களும் அப்படித்தான். ஆக அவருக்கு அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். அதை தந்தையிடம் வந்து கூறுவார். தந்தை எப்படி சொல்லி அவரை இன்னும் மெருகேற்றுகிறார் என்றால், மற்றவர்கள் உன்னை என்ன நினைக்கிறார்கள் என்று நீ கவலைப்படாதே, உனக்கு உள்ள திறமையை கொண்டு இந்த மக்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நீ கருத்தாயிரு என்று ஒரு வார்த்தை சொன்னார். அன்றிலிருந்து அவருடைய தியாகம் உங்களுக்கு தெரியும். அவர் சிறு வயதிலேயே படிப்பிலே அவ்வளவு சுட்டி, கணிதத்திலே எதை கொடுத்தால் உடனடியாக போட்டு விடுவாராம். ஒரு ஆசிரியர் கணித ஒரு ப்ராப்ளம் ஒரு போர்டில் எழுதி போட்டு விட்டால் இவர் தாண்டி சென்று துள்ளி குதித்தோடி அதற்கு உடனடியாக தீர்வு கண்டு விடுவாராம். அப்பேற்பட்ட நுண்ணறிவு உள்ளவர், எல்லா குழந்தைகளையும் போல அவரும். அவர் படித்து அவர் இந்த இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு நாம் கண்டிப்பாக இந்த இந்திய சமுதாயத்தை மாற்ற வேண்டும், இந்த வேறுபாடுகளை களைய வேண்டும், குறிப்பாக அந்த சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், மிக உரிய சிறந்த குறிக்கோளுடன் அவர் கல்விகையின் பயின்றார், கல்வி கற்றார், ஆர்வத்துடன் பயின்றார். இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று அவர் பல வெளிநாடுகளிலே சென்று பயின்றார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்திலும் லண்டன் போன்ற மிக பெரிய சிறந்த பல்கலைக்கழகங்களில் போய் பயின்றார். அங்கு இன்னும் சொல்லுவார்களாம், அந்த லண்டன் நூலகத்திலே 2 பேர் இன்றளவும் பேசப்படுகிறார்களாம். ஒன்று நமது அண்ணல் அம்பேத்கர் உலக அளவில், இன்னொருவர் கார்ல் மார்க்ஸ் என்ற அறிஞர். இந்த இருவரும் அவ்வளவு அதிகமாக நூலகத்துக்கு சென்று அதிக நேரங்களை செலவிட்டு எல்லா புத்தகங்களையும் படித்து இந்த நாட்டுக்காக நாம் என்ன எப்படியெல்லாம் சிறப்புடன் செயல்பட முடியும் என்பதற்கு அங்கு அவர்கள் காட்டிய அந்த அக்கறை மிகுந்த அதீதம். அதை இன்றளவும் பேசுகிறார் என்றால், நமது இளைய சமுதாயம், நம்முடைய வருங்கால இந்திய சமுதாயம், நம்முடைய வருங்கால இந்திய வல்லரசாக இங்கு வீற்றுக் கொண்டிருக்கிற மாணவ குழந்தைகள், உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிந்தனையாக கண்டிப்பாக திகழும். அவர் படித்தார் படித்தார் படித்து கொண்டே இருந்தார். அவர் செய்ததெல்லாம் 3 தான்: உழைப்பது, நிறைய படிப்பது, மக்களுக்காக அதிகமாக சிந்திப்பது, சமூக நீதிக்காக போராடி. இது தவிர அவருக்கு வேற என்றுமே தெரியாது. ஆகவேதான் இன்றளவும் அவர் எல்லாருடைய மக்கள் மத்தியிலும் அவர் வீற்றிருக்கிறார். இந்த நாட்டிற்கு அவர் மிகப்பெரிய அரணாக இன்றளவும் அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு, கடின உழைப்பு, அவருடைய புத்தி திறன், நுண்ணறிவு சும்மா வந்துவிடவில்லை. நான் அவருடைய ஒரு முறை கப்பலில் பயணம் செய்து மேற்படிப்பெல்லாம் முடித்து விட்டு வந்தாராம். இங்கே அந்த கப்பலில் அவர் பெட்டி பெட்டியாக இறங்குகிறது. எல்லாரும் வெளிநாடு போய் நிறைய பொருட்களை சம்பாதித்து வந்திருக்கிறார், இந்த பெட்டியில் என்னென்ன இருக்க போகிறது என்று ஆவலுடன் பெட்டிகளெல்லாம் இறக்கி வைத்தார்களாம். கடைசியிலே ஒரு பெட்டியை மட்டும் திறந்து அவருக்குள்ளே பொருட்களை எடுத்தார். அதில் அவருக்கு தேவையான துணிமணிகள் மட்டும் இருந்தன. மற்ற பல பெட்டிகளை மிகுந்த பாதுகாப்புடன் எடுத்துக்கொண்டு அவர் வீட்டில் அடுக்கி வைத்தாராம். அவைகள் வேறொன்றுமில்லை, அவர் விரும்பி படித்து வாங்கி வருங்காலத்தில் இந்திய மக்களுக்காக அதிகமாக உபயோகப்படும் என்று அப்பவே அவர் திட்டமிட்டு வாங்கி வந்த புத்தகங்கள், அந்த புத்தகங்கள். ஆக அவர் தன்னுடைய வாழ்க்கையில பல சிறப்புகளை அடைந்தாலும், வெளிநாடுகளுக்கு சென்று அவர் செலவிட்டாலும், அவருடைய பொருளுக்காகவோ அவருடைய செல்வத்திற்காகவோ அவர் உழைக்கவில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், அவருடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்துமே மக்களுக்காக இருந்தது. நமது நாடு உலகத்திலே கண்டிப்பாக வல்லரசாக திகழும் என்பதிலே எந்த ஐயமில்லை. ஆக இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மாணவர்களை சந்திக்க உங்களிடம் அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எடுத்து சொல்ல இந்த தருணம் கிடைத்ததற்காக பொதிகை தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க, நன்றி.
கல்வியாளர். நிகரென்று கொட்டும் முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம், தகரென்று கொட்டும் முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம். விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் முரசு கொட்டிய பாரதியின் வரிகள் இவை. அந்நிய தலையிலிருந்து விடுபடுவது மட்டும் விடுதலை என்று, சமூக கேடுகளில் இருந்து விடுபடுவதே உண்மையான விடுதலை. நாட்டின் வடக்கும் தெற்கும் அத்தகு சிந்தனையாளர்களை கொலையாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். மராட்டிய கொங்கன் மாவட்டத்தில் தபோலி எனும் சிற்றூர் உள்ளது. பனிவிலகாத காலை பொழுதினில் வயல்வெளிகளுக்கிடையே ஒற்றையடி பாதையில் ஒரு சிறுவன் தாவி குதித்து ஓடினார். பின்னாளிலேயே அவரது தந்தை. அன்றுதான் அந்த சிறுவனுக்கு பள்ளியில் முதல் நாள். மகிழ்ச்சி வெள்ளம் அவனுக்கு. தந்தை மகன் இருவருள்ளும் அளவு கடந்த மகிழ்ச்சி வெள்ளம். பள்ளியில் சேர்ந்த அடுத்த நொடியிலே அந்த சிறுவனின் மகிழ்ச்சி வகுப்பறையை விட்டு வெளியேறியது. ஏனெனில் அந்த சிறுவனின் வருகையை பள்ளியில் எவரும் விரும்பவில்லை. தன்னொத்த மாணவர்களோடு சரிசமமாக உட்காரவும் அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு அவன் சாதியை காரணமாக்கினர் கல் நெஞ்சினர். அதையும் மீறி அவன் படிக்க தொடங்கினான். புத்தக பையுடன் அமர்வதற்கு முன்னர் ஒரு கோணிப்பையையும் கொண்டு வா என ஆணையிட்டது பள்ளி நிர்வாகம். சேற்றிலே முளைத்த செந்தாமரை. 50 ஆண்டுகளுக்கு பின்பு அதே சிறுவன் 1947ஆம் ஆண்டு மிடுக்கான உடை அணிந்து ஒரு பெரிய மாமனிதராக வந்து நின்றார். அவர்தான் அண்ணல் அம்பேத்கர். அவர்தான் அண்ணல் அம்பேத்கர். அவர் கைகளில் இந்தியாவின் எதிர்காலத்தையே உருவாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட சாசன வரைவு இருந்தது. இவர் சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, சமத்துவ காவலர், உலக சாதனையாளர்கள் வரிசையில் முன்னிற்பவர், அரசியல் மேதை, தேசிய தலைவராகவும் திகழ்ந்தவர். பல்வேறு மத, இன, மொழி, சமூக பழக்க வழக்கங்களால் வேறுபட்ட திருநாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலம் ஒருங்கிணைத்தவர் தான். தொட்டதன தூணும் மரக்கேடி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. அதற்கு நிகராக செயல்பட்டவர் அம்பேத்கர். 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் தாம் படிப்பதற்கே செலவழித்தார். நூலகத்தில் முதல் ஆளாக நுழைவார். மாலையில் கடைசி ஆளாக தான் வெளியேறுவார். கேடில் விழுச்செல்வம் கல்வி. அறியாமைதான் அனைத்திற்கும் மூளை காரணம் என்பதை அம்பேத்கர் நன்குணர்ந்தார். ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய முழு நிலைமையை அடைய கல்வி, உழைப்பு, செல்வம் ஆகிய 3ம் தேவைப்படுகிறது. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி களர்நிடம். உழைப்பும் கல்வியும் இல்லாத செல்வம் மிருகத்தனம். கற்பித்தல் அறிவியல் புகழ்ந்ததாக இருத்தல் வேண்டும். விருப்பு வெறுப்புடன் மாணவர்கள் படித்தல் வேண்டும். மாணவர்களுடன் பல தகவல்களை திணிப்பதால் கல்வி இருத்தல் கூடாது. ஆம், அவனுடைய ஊக்கத்தை தூண்டுவதாகவும் தனித்தன்மையை வெளிக்கொணர்வதாகவும் இருக்க வேண்டும் கல்வி. கற்றல், கற்பித்தல் ஆகிய உயரிய நோக்குடன் செயல்பட்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர். கல்வி என்பது எட்டும் கனியாக இருக்க வேண்டும். கல்வி எப்படி ஒரு தனி மனிதனை வடிவமைக்க முடியும்? தாழ்த்தப்பட்டோரின் தலைவிதியை யாரால் மாற்ற இயலும் என்பதற்கு அம்பேத்கரின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சமூக அடிமைத்தனத்தை வேறறுக்கும் ஒரு கல்வி அது. அந்த கல்விதான் தாழ்த்தப்பட்டவர்களை சமூக மரியாதையையும் பொருளாதார வளர்ச்சியையும் அரசியல் சுதந்திரத்தையும் பெற்றுத் தருவது கல்வி என்பதை அம்பேத்கரின் நம்பிக்கை. இந்த கல்வியை தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக சிறந்த நிறுவனங்களில் இடஒதுக்கீடு செய்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சிறப்புரிமை கொண்டு வந்தார். அனைவருக்கும் கல்வி என்ற திட்டம் அம்பேத்கரின் கருத்து இருந்துதான் பெறப்பட்டது. இது ஒரு கல்வியாளரின் சிந்தனை என்பதை யாரும் மறுக்க இயலாது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்நிலை கல்வியில் சிறுபான்மையினர் அனைவரும் வற்புறுத்திய வாய்ப்பளித்திய கல்வியாளர் அண்ணல் அம்பேத்கர். இவர் சிறந்த கல்வியாளராக திகழ்பவர். சமூக முன்னேற்றத்தை பரவ உதவும் கல்வி, அதை
இதை அனைவருக்கும் பரப்ப வேண்டும். தம் கொள்கைகளை அனைவரும் நிறைவேற்ற வேண்டும். கருத்துக்களை சொல்பவர் மட்டுமில்ல, சொன்ன கருத்துக்களை செய்யும் வீரனாக திகழ்ந்தவர்தான் அம்பேத்கர். ஆம், இவர் செய்யும் வீரனாகவும் திகழ்ந்தார். அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. கல்வியை பரப்ப விடுதிகளை திறந்தார். ஆம், கலாச்சாரத்தை பரப்ப நூலகங்களை திறந்தார். சமுதாய முன்னேற்ற விவசாய பள்ளிகளை திறந்தார். 1926ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் தமது குறைகள் களைய குரல் கொடுத்தார். ஜூன் 20, 1947ஆம் ஆண்டு மக்கள் கல்விக் கழகம் அமைத்து உயர்கல்வி பெற பல முயற்சிகளை செய்தார் அம்பேத்கர். இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைத்த கல்வியாளர் அம்பேத்கர். இதில் எந்த ஐயமும் இல்லை என்று அச்சமின்றி ஆணித்தரமாக நான் கூறுவேன் என்று கூறி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ சுருக்கம். இன்னும் பேசினால் வரும் பிணக்கம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணல் அம்பேத்கர். நண்பர்களே, வரலாற்றை படித்தவர்கள் பலர். நண்பர்களே, வரலாற்றை படித்தவர்கள் பலர். ஆனால் அந்த வரலாற்றை படைத்தவர்கள் மிகச் சிலர். மிகச் சிலருள் மிகவும் பிரகாசமாய் தெளிந்தவர் சட்ட மாமேதை, அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர். சிந்திக்க தெரியாதவரை மூளை தலைக்கு சுமை, செயல்படாதவரை உறுப்புகள் உடலுக்கு சுமை, தோண்டி எடுக்காதவரை புதையல் மண்ணுக்கு சுமை. அதுபோல் நீயும் அம்பேத்கரின் நிலையை கண்டு இந்த ஜாதியை ஒழிக்கவில்லை என்றால் இந்த புண்ணிய பூமிக்கே பெருஞ்சுமையடா பெருஞ்சுமை. அப்படி நீ ஒழித்தால் எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணர்தலை. நம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் சட்ட அமைச்சராக நம் அம்பேத்கர் பொறுப்பேற்றார். மாணவர்களே, ஆடி காற்றில் ஆட்டம் கண்ட மரங்கள் நாம், அள்ளி தூவிய விதை துவல்கள் தான் நாம். ஆடி பெருக்கில் அடித்து போனாலும் கல்லிலும் சரி முள்ளிலும் சரி, மேட்டிலும் சரி பள்ளத்திலும் சரி, தூணிலும் சரி துரும்பிலும் சரி, இந்தியன் என்ற உருப்படி மண் இருந்தால் போதும், ஊன்றி எழுந்து விடுவோம். சாதனமானவனாக அல்ல, சாதனையாளனாக. எனவே நண்பர்களே, உறங்கி கடந்தால் சிலந்தி வளையும் உனக்கு சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் இமய மலையும் உனக்கு வலை கொடுக்கும் என வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில். நன்றி, வணக்கம். சாதிப்பை தலைவிரித்தாடிய கடந்த நூற்றாண்டில் தோன்றி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி தன் வாழ்வை அர்ப்பணித்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி நான் உங்கள் முன் பேச போகிறேன். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் தம்பதியருக்கு 14ஆம் குழந்தையாக பிறந்த அம்பேத்கரின் இயற்பெயர் பீமா ராவ் ராம்ஜி ஆகும். தாழ்ந்த குலத்தில் பிறந்ததால் ஒதுக்கி வைத்தே கல்வி கற்பித்தனர். அதே சிறுவன் 50 ஆண்டுகளுக்கு முன் 1947இல் மிருக்கான உடை அணிந்து மாமனிதனாக வந்து நின்றார். இந்தியாவே அவரின் வருகைக்காக நாடாளுமன்றத்தில் கூடி நின்று எதிர்பார்த்தது. அவரே சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி. பதினான்காவது பிள்ளையாக பிறந்தாலும் பாரினையே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர்களின் வாழ்வு வரலாற்றை சற்று திருப்பி பார்ப்போமா? 14/4/1891 ராம்ஜி அவர்களுக்கும் பீமாபாய்க்கும் 14வது மகனாக அம்பேத்கர் அவர்கள் பிறந்தார். சத்தராத்தாவில் தொடர் கல்வியையும் பம்பாய் எல்பின்ஸ்டனில் மெட்ரிகுலேஷனும் படித்து தேர்ச்சி பெற்றார். 1000 உறவுகள் தங்களை தாங்கி நின்றாலும் ஓர் உயிர் மட்டுமே நம்மை உயர்த்துகிறது, கல்வி என்னும் செல்வம் தந்து. அத்தகைய பெருமை உடையவர் தான் பீமாராவின் ஆசிரியர் அம்பேத்கர் அவர்கள். 1946ஆம் ஆண்டு சூத்திரர்கள் யார் என்னும் நூலை வெளியிட்டார். இவ்வாறு பல நூல்களையும் அவர் வெளியிட்டார். அவர் ஒரு சட்ட மாமேதை என்றுதான் நாம் அவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் பல நூல்களையும் வெளியிட்டுள்ளார். 19/4/1891 பிறந்த தவ புதல்வனே, கருணை கடலே, அறிவொளி வீசிய நல்ல ஆசானே, நீவிர் மறைந்திட்டாலும் உன் நினைவுகளோ எங்கள் நெஞ்சில். பாரினில் பாரதம் திளைத்திடவே உம்வழி நடப்போம். காந்தம் இரும்பை கவரும், மலர் மண்டை கவரும், தேன் நாவை கவரும், என்னை கவர்ந்தவர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை பற்றி உங்களிடம் சிறிது உரையாட வந்துள்ளேன்.
பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்றார் வள்ளுவர். சாதி இரண்டொழிய இல்லை என்றால் ஔவையார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் மகாகவி பாரதியார். தாழ்த்தப்பட்ட இனத்தார் என்பதற்காக மாணவர்களும் ஆசிரியர்களும் அம்பேத்கரை கூப்பிடும்போது கல்லை எறிந்து கூப்பிடுவார்களாம். அதனால்தான் இன்று உலகிலேயே அதிகமான சிலை உள்ள மாமனிதராக அம்பேத்கர் திகழ்கிறார். பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் என்பது வள்ளுவர் வாக்கு. ஆனால் பிறப்பினால் சிலரை தாழ்ந்தவராகவும் தீண்டத்தகாதவராகவும் கருதும் மனப்பான்மை இந்நாட்டு மக்களிடையே பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தோன்றியது. தீண்டாமை கொடுமையினால் மனித இனத்தின் ஒரு பகுதியினர் அடைந்து வரும் துன்பத்திற்கு அளவே இல்லை. இந்த அநீதியை எதிர்த்து குரல் எழுப்பியவருள் ஒருவர் அண்ணல் அம்பேத்கர். இவர் மறைந்தாலும் சட்ட வடிவில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.